நேயர்களுக்கு வணக்கம். நான் ரசித்த கவிதைகளில் அழகின் சிரிப்புல இருந்து கவியரசர் முடியரசனார் பாடின ஒரு பாட்டை பாடுறேன். இந்த பாட்டு வழக்கமாக குழந்தைகளுக்கு ஒரு தாயார் சோறை பிசைஞ்சு ஊட்டி விடுறாங்க. குழந்தைய நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா அப்படின்னு காட்டுறாங்க. இந்த காட்சி தான். இந்த காட்சியை பார்த்து கவிஞர் பாடுறாரு. அவர் பாடுகின்ற பொழுது அதை பாருங்க, அந்த கருமுகில் விலகி அதுக்குள்ளேருந்து நிலா வெளியில் வரான். பின்னாடி நட்சத்திரங்கள் தோன்றுகின்றன. இந்த நிலாவை பார்த்து இந்த மாதிரி டான்ஸ்க்கு ஆடுறாங்க பாரு அப்படின்னு சொல்லி அம்மா திரைப்படம் காட்டுற மாதிரி காட்டுறான். அப்புறம் நிலாவை வேற பந்து மாதிரி அவனுக்கு காட்டுறான். இதுதான் அந்த நிகழ்வு. விண்ணரங்கில் கருமுகிலாம் திரை நீக்கி விதவிதமாய் பானம்பாடி பன்னிசைக்க ஒளி வீசி புடை சூழும் பல்வகையாம் மீனப்பெண்கள். மீனம்னா நட்சத்திரம். மீனப்பெண்கள் கண் சிமிட்டி உடனாட முழு நிலவு காரிகையும் நடனமாட வண்ணமைத்து மகவெல்லாம் களிகொள்ள மனம் வைத்தால் எந்தல் அன்னை. மனசுல பாரதி ராஜா மாதிரி நினைச்சுக்கிட்டு அங்க தாரகை பெண்கள் எல்லாம் ஆட நடுவுல நிலா ஆடிக்கிட்டு இருக்கு. சாப்பிடு அப்படின்னு கையில இருந்து எடுத்துக்கிட்டு வளைந்துள்ள வெண்ணிறத்து பிறை நிலவு. இந்த பிறை நிலவு இருக்க வரைஞ்சிருக்கு. வளைந்துள்ள வெண்ணிறத்து பிறை நிலவை வானத்தின் கப்பல் என்று தலைந்துள்ள முகிலனை நடுவிடத்தே தவழ்ந்தோடச் செய்தார். மேகத்தை அவதான் தவள சொல்லலாம். என் பிள்ளைக்கு சாப்பாடு ஊற்றணும், நீ கப்பல் மாதிரி ஆக்கி காட்டு. இதற்கு கடல் மாதிரி அலைகளாக மேகம் வரட்டும். இன்பம் விளைந்து உள்ளம் கலிகூற பகலெல்லாம் விளையாட இருட்புலத்தை பின் தொழும்பும் கதிரவனை பந்தனவே பிள்ளை என கழித்தாள் அன்னை. அவளுக்கு வானத்து கதிரவனம் சரிதான், அது பந்து. பிறை நிலவு படகு, காரிகைகள் பாரதிராஜா மாதிரி உடனாடும் பெண்கள் தோழிகள் அப்படின்னு கற்பனை. மலையுறைவால் அகம் கசிந்து நில உலகில் மக்கள் பசித்து இருப்பர் என்று நிலை கலங்கி கீழிறங்கி யார் என்று நெடு நடனம் தெவ்விடத்தும் கலைந்து கலை குலுங்க கால்களினால் ஓடி மலர்கண் மலர வயலில் பாய்ந்து குலை குலுங்கும் கதிர்கையால் உணவூட்டி குறை நீக்கி மகிழ்வாள் அன்னை. இந்த சூரிய அன்னை என்ன செய்யலாம், தாவரங்களுக்கெல்லாம் பசி தீர்ப்பதற்காக வேகமா உழைச்சிட்டு வீட்டுக்குள்ள அடுக்க உலைய வச்சு சாப்பாடு பரிமாறுகின்ற அன்னை போல தன்னுடைய கதிர்களை வைத்து பயிர்களுக்கெல்லாம் கதிர் வீச்சுகிறாள் அப்படின்னு பாடுகிறார். தான் உண்டதுன்னா அந்த குழந்தை என்ன செய்யும், ஊட்டும் போது அந்த ஊட்டினதை எடுத்து திருப்பி வாயில அம்மாவுக்கு ஊட்டுமா. அப்படி அமிழ்தினும் ஆற்றை இனிதே தம் கை சிறுகை அளாவிய கூழ் அப்படிங்கிற திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக தான் கற்ற தமிழினால் அழகு கவிதைகளை அழகின் சிரிப்பின் மூலம் கவியரசர் முடியரசனார் தந்திருக்கிறார். தொடர்ந்து பல புது கவிதைகளை எல்லாம் நாம் பார்ப்போம். நன்றி.